வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா T3 தைராய்டு ஹார்மோன் அதை பத்தி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் T4ன்றது வந்து ஒரு என்ட்ரி ஃபார்ம் தான். உடலுக்குள்ள என்டர் ஆயிட்டதுக்கு அப்புறம் தைராய்டுல இருந்து ஹார்மோன் சுரக்குது. தைராய்டு முதல்ல எங்க இருக்குன்னா இந்த இடத்துல நம்ம சின்ன வயசுல கூட படிச்சிருப்போம் பாருங்க. தைராய்டு கம்மியானா அது டிஃபிஷியன்சி வந்ததுன்னா கைட்டர் டிசீஸ்னு வரும். தொண்டை வீங்கி இருக்கும், மூச்சு விழுங்குறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். இது சில இடத்துல அயோடின் குறைபாடுனால அயோடின் இல்லாத உப்புகள் யூஸ் பண்ற இடம்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைனால வரலாம். பட் மோஸ்ட்லி தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு அண்ட் ஹைப்போ தைராய்டு, தைராய்டு அதிகமானாலும் கம்மியானாலும் அந்த ஹார்மோன் எந்த இம்பேலன்ஸ் இருந்தாலே இந்த காய்டர்ன்ற டிசீஸ் வந்து நம்ம சின்ன வயசுல படிச்சிருந்திருப்போம். பட் இங்க வந்து என்ன சொல்ல வருதுன்னா அந்த தைராய்டு பகுதியிலிருந்து சுரக்கக்கூடிய T3 அண்ட் T4 ஹார்மோன். T4 தான் சுரக்கிறது. T4 உடலுக்குள்ள என்டர் ஆகும் பொழுது அது சம் பாடியில வந்து ட்ரை ஐயோட தைரோனின் வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா T3 தைராய்டு ஹார்மோன் பத்தி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஏற்கனவே நம்ம T4 பார்த்துருப்பீங்க. அதுல வந்து ஒரு தைராய்டுல இருந்து சுரக்கிற ஹார்மோன் T4 அது உடலுக்குள்ள என்டர் ஆகும்போது ஒரு ஆக்டிவ் ஃபார்மா மாறுதுன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் T3 ட்ரை ஐயோடோ தைரோனின்னு சொல்லிட்டு மாறுது. இதுதான் வந்து எக்ஸாக்டா ஒரிஜினல் பொசிஷன்ல வந்து வேலை பார்க்குது. மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஆகட்டும், செல் க்ரோத்துகள் ஆகட்டும், செல்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் கொடுக்கறது, எனர்ஜி கொடுக்கறது ஆகட்டும், இதெல்லாமே வந்து வளர்ச்சிதை மாற்றங்கள் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியில வந்து ஃபுல் ஃபார்ம்ல ஒரிஜினல் ஃபார்ம்ல வேலை செய்யறது. ஸோ அதனால தான் T4 வந்து கொஞ்சம் குயிக்காக முடிச்சிட்டேன். T3 வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல தைராய்டு அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கணும் இல்லைங்களா. கழுத்து பகுதியில தைராய்டு சுரப்பி இருக்கு. அங்கிருந்து வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுதான் ரியல் எனர்ஜெட்டிக் கமாண்டரா வந்து செயல்படுது. செல்களுக்கு தேவையான ஆட்சி பங்கை செய்யுது அப்படின்லாம். ஸோ இதுல இம்பேலன்ஸ் வந்ததுனாக்கா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ T3 உங்களுடைய உடல்ல செல்களுக்கு சக்தி செலுத்த ஹார்மோனா இருக்கும்போது எப்போதாவது நீங்க ரொம்ப சோர்வா காலையில் எழுந்திரிக்கும் போதே ரொம்ப சோர்வா அந்த நாளையே வந்து ஐயோ தாங்க முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷனோட ஒரு மன உளைச்சலோட மந்தமா ஏந்திரிக்கிறது, அப்படியான சூழ்நிலைக்கு வந்து ஒரு தைராய்டு ஹார்மோன் வந்து T3 ஹார்மோன் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றது தான் சொல்ல வராங்க. ஸோ T3 ஹார்மோன் உங்களோட செல்களின் எலக்ட்ரிக்கல் பவர். தைராய்டு சுரப்பிலிருந்து வந்து வரும் T3 ஹார்மோன் ஃபர்ஸ்ட்ல வந்து T4 தான் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ T4 ரிலீஸ் ஆகி T3 மாறும்போது T4 விட 4 மடங்கு அதிகமான செயல்பாடா வந்து மாறுது. ஸோ செல்கள்ல வந்து குளுக்கோஸ், ஆக்சிஜன் எனர்ஜியா, என்ன சொல்றது, நாம சுவாசிக்கிற காத்தையும் நம்ம சாப்பிட்ற உணவையும் எனர்ஜியா மாற்றி கொடுக்குற ஒரு செயல்பாட்டுல தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து செயல்படுது. இந்த T3 ஹார்மோன்ஸ் வந்து முக்கியமான ரோலா செயல்படுது. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லைங்களா. இப்ப ஒரு தைராய்டுனாலே ஒரு அடுப்பு தான் ஞாபகம் வரணும். நம்ம வந்து சமைக்கிறதுக்கு வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து சோறு சமைக்கிறோம். என்ன ஒரு ரா மெட்டீரியலா இருந்தாலும் அது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ஹீட் பண்ணி அதை டிரான்ஸ்ஃபர்மேட் பண்ணி நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற உணவை கெமிக்கலா மாற்றணும், அது ஒரு எனர்ஜியா மாற்றணும், அது ஒரு பவரா மாற்றணும் இல்லைங்களா. அந்த பவரா மாத்துறதுக்கான ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி உடலுக்குள்ள நமக்குள்ள ஒரு அடுப்பா செயல்படுது அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். அந்த அடுப்பு சரியா செயல்படலை, சரியா ஸ்லோவா எரியுது, சிம்மில் வச்சுட்டாங்கன்னா அது ரொம்ப லேட் ஆகும் இல்லையா, வேகமா செயல்படாது இல்லையா. சாப்பாடு ரைஸ் வந்து சீக்கிரமா, நான் கேஸ் ஸ்டவ் சொல்லுங்கிறேன், ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப லோ ஹீட்ல இது பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்துக்கும், ஸ்லோவா நடக்கும் ப்ராசஸ், உணவு சமைக்கிறதுக்கு லேட் ஆகும் இல்லைங்களா. அதே மாதிரி பால் பொங்குறதுல வந்து ஹை ஹீட்ல வைக்கும்போது என்ன ஆகும், கொந்தளிச்சு கொதிப்பாகி வெளியே வந்துடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹை அளவுக்கு மீறி ஹை ஹீட்டு வந்து அதில் ப்ரொடியூஸ் பண்ணாலுமே வந்து உடலுக்கு ரொம்ப ஆபத்தாகும். ஸோ அதுதான் ஹை ஹீட் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரியான சூழ்நிலை வந்தால் என்ன ஆகும், லோ ஹீட்ல இருந்தா என்ன ஆகும் அப்படின்றது தான் நம்ம உடலுக்குள்ள இருக்கிற ஒரு அடுப்பை தான் இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து T4 ஆகட்டும் T3 ஆகட்டும் இந்த ரோல் தான் பண்ணுது. ஸோ மெட்டபாலிசம் வந்து T3 செல்கள் நுழைந்து மெட்டபாலிக் ரேட்டை வந்து தூக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
T3 குறைந்தா என்ன நடக்கும்? நாள் முழுக்க சோர்வா இருக்கும். அதான் நான் சொன்னேன்ல, லோ ஹீட்ல இருந்ததுன்னா, அன்னைக்கு வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப லேட்டா அப்படி ஸ்லோவா போகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாழை மட்டையில சமைச்சு எப்ப ஒரு பழமொழி இருக்கு. நல்லா கொட்டுற மழையில வாழை மட்டையில சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹீட்டை நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியல உடம்பால அப்படின்னும் போது நாள் முழுக்க சோர்வு, மூளை மந்தம், மனநிலை மாற்றம், உடல் மெதுவா வேலை செய்யும். அந்த மாதிரியான சூழ்நிலை வந்து இருக்குன்னா உங்களுடைய தைராக்சின் ஹார்மோன் வந்து T3 ஹார்மோன் வந்து கம்மியா இருக்கு. ட்ரை அயோடோ தைரோனின் ஹார்மோன் வந்து கம்மியா இருக்கு உடம்புல அப்படின்னு அர்த்தம். ஸோ T3யை சீர்பட இயற்கையான வழிகள் என்னன்னா புரோட்டீன் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கலாம். சிக்கன் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். முட்டை, மீன், பருப்பு வகைகள் எடுத்துக்கலாம். தியானம் மற்றும் தூக்கம், ஆழமான தூக்கம். இதுல தூக்கத்துல வந்து அதுக்கு தனி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். தூக்கம்ன்றது வந்து கான்சியஸ் தூக்கம், சப்கான்சியஸ் தூக்கம், ரொம்ப வந்து ஆழமான தூக்கம்னு வேரியண்டான தூக்கம்லாம் இருக்குல்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தூக்கத்துல முதல்ல எப்பயுமே பிரெயின் ஃபங்க்ஷன்ல தான் இருக்கும். ஓகேங்களா? அது வெளிமனம் வந்து தூங்கிடும். ஆழ்மனம் நான்ஸ்டாப்பா வாழ்நாள் முழுசுக்கும் தூக்கம்ன்றது கிடையவே கிடையாது. ஸோ அந்த ஆழ்மனத்தை கனெக்ட் பண்ற மாதிரி வெளிமனமும் தூங்காம இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒரு நிறைய தாட் ப்ராசஸ், கெட்ட கெட்ட கனவுகள் திட்டு தான் பேரு. ஆனா ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது. ஆனா தூங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆழமான தூக்கம் ஒரு 3 ஹவர்ஸ் தூங்கினாலே அப்படி ஒரு திருப்தி கொடுக்கும். ஒரு உடல் ரிஃப்ரெஷ் ஆகும், ரிஜுவனேஷன் ஆகும், ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க ஆழம் இல்லாத ஒரு மேலோட்டமா ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கு, கனவு கனவுன்னு போயிட்டே இருக்கு, அந்த மாதிரிலாம் ஒரு யோசனையோட ஒரு மேலோட்டமான தூக்கமா இருந்தால் நீங்க 10 மணி நேரம் தூங்கினாலும் அது ஒரு உடல்ல வந்து சரியான ஒரு ஒர்க் நடந்திருக்காது. ஸோ அதனால ஆழமான தூக்கத்துக்கும் மேலோட்டமான தூக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்றது தான் சொல்ல வரேன். ஸோ ஆழமான தூக்கத்தை செயல்படுத்தும் பொழுது தான் உங்களுடைய ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும், மன அமைதி வரும். ஸோ உடற்பயிற்சி மற்றும் ஒழுங்கான தியான பயிற்சி, கைண்ட் ஆஃப் எனி எனி சடங்குகள் மாதிரி டெய்லியுமே ஒரு பயிற்சிகளை, ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஒரு மென்டல் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னு நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். சூரிய நமஸ்காரம், எக்ஸசைஸ், ஒரு வாக்கிங், ரன்னிங், ஜாக்கிங், ஏதோ ஒரு எக்ஸசைஸை நீங்கள் வந்து கடைப்பிடிக்கலாம். டான்ஸு இதெல்லாம் கடைப்பிடிக்கலாம். மன மன ரீதியான பார்க்கும்போது மெடிடேஷன் பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், விஷுவலைசேஷன் நிறைய இருக்குது மனதை சாந்தப்படுத்துறதுக்கு. ஸோ இது வந்து டெய்லி ரொட்டீனில் உங்களுக்கு ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டீங்கனாலே நிறைய விதமான ஹார்மோனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதா அர்த்தம். ஸோ T3 சரி என்றால் உங்களுடைய உடலும் மனமும் ஜோஷா இருக்கும் அப்படின்றது தான். ஸோ T3 கம்ஃபர்டபுளாக உங்கள் உடலில் இருக்குன்னா நீங்கள் எப்பயுமே கம்ஃபர்டபுளாக வாழ முடியும். உங்களுடைய லைஃப் வந்து ஜொலிக்கப்படும். ஸோ சக்தி வழங்கல், செல்களுக்கு தேவையான சக்தியை தரும் T3 ஆற்றல், நாளும் எனர்ஜெட்டிக்காக ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கிறதுக்கு உதவும். அடுத்த வீடியோவில் வேற ஒரு ஹார்மோனை பற்றி பார்ப்போம். நன்றி.